வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா, நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் விரைவில் நிறைவேற வேண்டும்னா தீப வழிபாடு சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும். உங்கள் வீட்டில் பணம் பெருகவும் பண கஷ்ட தீரவும் வீட்டில் செல்வ செழிப்பாக இருக்கவும் மகாலட்சுமியின் அருள் எப்போது நிலைத்திருக்க வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா உப்பை வைத்து ஏற்றி வழிபடக்கூடிய தீபம் எண்ணெய். மேலும் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கை எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுன்னு தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் செய்யக்கூடாது தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி செல்வம் பெருக வேண்டுமாங்க. உங்களுக்கு வீட்டில் உள்ள கஷ்டம் நீங்கணும்னா கையில் இந்த 1 ரூபாய் இருந்தாலே போதும். எளிய ஒரு பரிகாரம் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போயிடுங்க. இந்த ஒரு பரிகாரம் எப்படி செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. பெரும்பாலானவங்க அவரவர் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ செய்திருப்போம். இதில் ஒரு சில செயல்கள் நமக்கே எதிர்விளைவாக ஏற்படுத்திடும். தெரியாமல் செய்யக்கூடிய தவறால் நமக்கு தொடர்ந்து கஷ்டம்தான் வரும். அந்த கஷ்டத்தை போக்கவே எளிய ஒரு பரிகாரம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஏழ்மை வறுமையை விரட்டி பணவரவை உண்டு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தான் இந்த பதிவில் முதல்ல தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு நாணய பரிகாரம் செய்தாலே மகாலட்சுமியின் அருள் தாராளமாக நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்குங்க. இதற்கு புதன்கிழமையில் ஒரு மஞ்சள் துணியில் 5 மஞ்சள் கிழங்கையும் 1 ரூபாய் நாணயத்தை ஒன்றை வச்சு கட்டி வீட்டில் பூஜை அறையில் வச்சிடுங்க. குலதெய்வத்தை நினைச்சு வீட்டில் நெய் தீபம் ஏற்றிய பிறகு தீபம் தானாக அணைந்ததுமே அந்த மஞ்சள் மூட்டையை பணம் வைக்கக்கூடிய பெட்டி இல்லைன்னா பீரோவில் நீங்கள் வைத்திட வேண்டும். இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா பொருளாதார சிக்கல் தீர்ந்துடும். அதே போல் ஒரு வெற்றிலை எடுத்து அதில் 1 ரூபாய் நாணயம் விரடி மஞ்சளையும் ஏலக்காயும் சேர்த்து வச்சு முடிச்சு போல் கட்டிக்கொண்டு உங்கள் வேண்டுதலை முழு மனதோடு பிரார்த்தனை செய்துட்டு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலின் அரச மரத்தடியில் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அந்த 1 ரூபாய் முடிச்சை மரத்தடியில் வச்சிடுங்க. மீண்டும் மனமுருகி வேண்டிக்கணும். வீட்டுக்கு திரும்ப வந்துடுங்க. விரைவில் நீங்கள் கேட்டது நிச்சயம் கிடைக்கும். ஆனால் பழமையான அரச மரத்தடியில் இந்த முடிச்சை மாலை 6 மணிக்குள்ளாக கட்டிடுங்க. அதே போல் கல் உப்பனை கொண்டு இன்னொரு எளிய பரிகாரம். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் வெளியேறி நேர்மறையான ஆற்றல் வீட்டுக்கு வரவழைக்கணும். அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா கல் உப்புக்கு மகாலட்சுமி அம்சம் இருக்குது. இதனால் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து நேர்மறை ஆற்றலை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொருளுங்க. சகல செல்வத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய உப்பு வச்சு ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். அதற்கு சமையலறையில் கிழக்கு திசையில் நின்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வலது பக்கம்தான் உப்பு இருக்கும்படி பார்த்துக்கணும். கல்லுப்பு வைத்திருக்கக்கூடிய ஜாடியை நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யாதீங்க. 1 ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த உப்பு ஜாடியை வைக்கணும். அதாவது நாணயத்தை சிம்மாசனமாக கொண்டு அந்த தீபம் அதன் மீது உப்பாக மகாலட்சுமி அமர்ந்திருப்பா. இப்படி செய்தாலே வீட்டில் கடன் பிரச்சனை நீங்கி பொருளாதார நிலை உயருங்க. அதே போல் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லுப்பை போட்டு எலுமிச்சை பழத்தை அதற்கு மேலே வச்சுடுங்க. பிறகு 4 காய்ந்த மிளகாய்களையும் பாத்திரத்தின் 4 மூலைகளிலும் வச்சு அதனை தலைவாசல் கதவின் உட்புறம் பகுதியில் வைக்கணும். கல்லுப்பு மிளகாயின் கூர்மையான பகுதி இவை இரண்டுமே எதிர்மறை சக்தியை எடுத்துக்கொள்ளக்கூடியதுங்க. வாரம் ஒரு முறை இதனை மாற்றிடுங்க. பழைய பொருட்களை ஓடும் நீரில் போட்டுடுங்க. அதே போல் கல்லுப்பு தீபம் ஏற்றி வச்சிங்கனாலே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. முக்கியமாக இந்த பௌர்ணமி நாட்களில் கல்லுப்பு தீபம் ஏற்றினீங்கன்னா தொழிலில் ஏற்படக்கூடிய தடை, வருமான தடை, பதிவு கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகள்னு அனைத்துமே 48 நாட்களுக்குள்ளே நீங்கிடும். மேலும் உங்களுக்கு கடன் தொல்லை இருந்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன்கிழமை நாளில்
சக்கரத்தாழ்வார் சன்னதியில் அருகே துளசி மாலை சாற்றி 12 முறை வலம் வருங்க. இப்படி வலம் வரும்போது கடன் பிரச்சனை தீர்வதற்கு மனமுருக பிரார்த்தனை செய்துட்டு தொடர்ந்து 12 வாரங்கள் இப்படி செய்து வந்தாலே உங்கள் கடன் தீர்வதற்கான வழியும் பிறக்கும். அதே போல் நீங்கள் தூங்கும்போது சுத்தமான படுக்கையில் தலையணைக்கு அடியில் அந்த ₹1 நாணயத்தை தலையணைக்கு அடியில் வச்சுடுங்க. மறுநாள் காலை எழுந்ததும் ஏழைகளுக்கு இந்த நாணயத்தை தானம் செய்திடுங்க. இப்படி தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா உங்கள் பொருளாதார பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பண பிரச்சனையும் முழுமையாக நீங்கிடுங்க. மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் அது உடனடியாக நீங்கிடுங்க. தினமும் காலையில் தீபம் ஏற்றி வழிபட்டாலே பாவங்கள் அனைத்தும் நீங்கன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய காலை 4 மணி முதல் 6 மணி வரையும், பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான ஒரு பலனை தருங்க. மண்ணால் செய்யப்பட்ட விளக்கு கொண்டு தீபம் ஏற்றி வந்தாலே பீடைகள் விலகிடுங்க. நெய் தீபம் ஏற்றுவதும், வெள்ளிக்கிழமையில் உப்பு தீபம் ஏற்றுவது, மிளகு தீபம் ஏற்றுவதுன்னு அனைத்துமே பிரச்சனையை உடனடியாக தீர்க்கும். அதிலும் பணம் தொடர்பான பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த ஒரு தீப வழிபாடு உங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும். குறிப்பாக கோவிலுக்கு நம்ம போய் வழிபடுவதாக இருந்தாலும் வீட்டிலேயே வழிபடுவதாக இருந்தாலும் ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. அதை முறைப்படி நம்ம வழிபாடு செய்தாலே அதற்கான முழு பலனும் கிடைக்கும். நம்முடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்களில் முக்கியமான ஒரு இடம்னா அது வீட்டு பூஜை அறைங்க. வீட்டில் எப்போதுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்திருக்க பூஜை அறையை நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னே சொல்லலாம். நம்முடைய பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்கள் சிலைகள்னு இருந்தாலும், நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் படங்கள் இருந்தாலும் நிச்சயம் குலதெய்வ படம்னு ஒன்று இருக்கணும். அதே போல் சுவாமி படங்களையும் தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள்னா வழிபாடு முறைகள்னு சில இருக்குது. வீட்டில் மகாலட்சுமி அருட்கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் நினச்சிங்கன்னா பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லக்கூடிய கண்ணாடி அவசியம் வைத்திருக்கணுங்க. இதற்கு தினமும் பூஜை செய்யும்போது தீபதூப ஆராதனை காமிக்கணும். இந்த கண்ணாடியில் தாங்க தெய்வத்தின் உருவமோ. அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்னோர்களின் உருவமோ பிரதிபலிப்பதாக சொல்வாங்க. அதனால் அவங்க அருளும் ஆசையும் வீட்டில் எப்போதும் நிறைந்திருக்கும். அதே போல் பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களாலான விளக்கு, விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் அவசியம் ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளுக்கும் படங்களுக்கும் நீங்கள் பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் பூஜை செய்யாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து தான் பூஜை செய்யணும். நெய்வேத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைக்க முடியலனா கூட சிறிது கற்கண்டை வாங்கி வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. அதே போல் சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் அரிசி பருப்புன்னு மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது ரொம்ப நல்லது. குறிப்பாக விநாயகரின் பாதத்தில் அருகில் எப்போதுமோ சிறிது அரிசி வைத்திருங்க. இதனால் வீட்டில் எப்போதும் உணவுக்கு பற்றாக்குறையும் வறுமை ஏற்படாது. அதே போல் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னென்னா தண்ணீர். தண்ணீர் இல்லாமல் எப்போதும் பூஜை செய்யாதீங்க. பூஜை அறையில் எப்போதும் பஞ்ச பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா காலியாகவும் வைக்கக்கூடாது. சிறிது தண்ணீரும் அதில் 1-2 துளசி இலைகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு மலர் போட்டு வைத்து தான் பூஜை செய்யணும். எப்போதுமே வீட்டு பூஜை அறையில் இருக்க வேண்டிய சில பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் விளக்கு தாங்க. எவ்வளவு விலை உயர்ந்த விளக்கு இருந்தாலும் ஒரு அகல் விளக்கு நிச்சயம் பூஜை அறையில் இருக்கணும். அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. தினமும் ஏற்ற முடியலனா கூட வெள்ளிக்கிழமை நாளாவது நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. வீட்டில் தெய்வத்தின் அருள் எப்போதும் நிலைத்திருக்கும். அதே போல் வீட்டு பூஜை அறையில் எப்போதும் ஊதுபத்தி, சாம்பிராணி, நறுமணம் இருந்து கொண்டே இருக்கணும். இது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியும் எதிர்மறை ஆற்றலையும் தேவையற்ற வாசனையும் துரத்துது. ஊதுபத்தி சாம்பிராணியில் இருந்து வெளிவரக்கூடிய புகையும் காற்றையும் மனதையும் சுத்தப்படுத்தி அமைதிப்படுத்துங்க. தெய்வீகத்தை நிச்சயம் நம்மளால் உணர வைக்க முடியும். அடுத்ததாக வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா மணி கண்டிப்பாக இருக்கணும். இது புனிதமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். மணியில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒளி பார்த்திங்கன்னா நம்முடைய காது வழியாக சென்று உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறையான ஆற்றலை கொண்டு வரும்.
தெய்வீக அதிர்வலைகளை வீடு முழுவதும் நிச்சயம் பரவ செய்யும். அதே போல் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இன்னொரு விஷயம் என்னென்னா தண்ணீர் இருக்கணும். அது ரொம்ப முக்கியங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையில் பகவத்கீதை, ராமாயணம் போன்ற தெய்வீக தன்மை கொண்ட நூல்கள் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் வீட்டு பூஜை அறையில் என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றா வீட்டில் மகாலட்சுமி அருள் உண்டாகும். மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி செல்வ செழிப்போடு வாழவும் பண கஷ்டம் தீரவும் சில எளிமையான பரிகாரங்களை தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.